பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவரோட துணையோட நாம் அறிந்து கொள்ள போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தை அறிகின்ற அந்த அறிவு நாம் அறிந்த பின்பு நம்மளுடைய கடமை என்ன அப்படின்றத தேவனுடைய வசனத்தின் மூலியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எது பாவம் எது நீதி அப்படின்ற பகுத்தறிவு என்கின்றது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனுடைய வசனத்தின் மூலியமாக கிடைத்திருக்கிறது. ஆனால் நமக்கு அதை குறித்ததான பகுத்தறிவு இருக்கு, இப்பொழுது அதை குறித்ததான பகுத்தறிவு நமக்கு வந்து விட்டது என்கின்ற அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நாம் ரட்சிப்படைய முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பகுத்தறிவு வந்ததுக்கு அடுத்து நான் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கும். அதுதான் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும், தீமையை நாம் வெறுக்க வேண்டும், இல்லைங்களா? அதனால நன்மை தீமை என்னவென்று நாம் அறிகின்ற அந்த அறிவு நம் அனைவரிலும் வந்து விட்டாலும் நாம் நன்மை பின்பற்றால் மட்டும்தான் நாம் தேவனோடு கூட என்றென்றுக்கும் இருக்கக்கூடிய அந்த தகுதி என்கிறது நமக்கு கிடைக்கும். இதை நாம் அறிந்து கொள்ளுகிறதுக்கு ஆதி ஆகமத்தில் ஏதோ அந்த ஏதேன் தோட்டத்துக்குள் நடந்த சில காரியங்களை குறித்து நாம் அப்படியே வேதாகமத்தில் ஆராய்ந்து கொண்டு அதை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ளும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெறுவோம் அப்படின்ற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம இன்னைக்குடைய படிப்பினை மூலியமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னைக்குடைய படிப்பணிக்கு முதல் வசனம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22 24. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22 24. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருஷத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமென். ஆமென். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீன்மை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவருட்சத்தின் கனியும் புசித்து பறித்து புசித்து அவன் என்றென்றுக்கும் உயிரோட இருப்பது அது சரியானதல்ல அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன செய்யறாரு, ஆதாமியும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? ஏன் மனுஷர்கள் தேவனோட சரிசமமாக எண்ணப்படக்கூடாதா? அதை தேவன் ஒருபொழுதும் அதை அங்கீகரிக்க மாட்டாருங்களா? மனுஷன் இப்போ தேவனை போல நன்மை தீமைய அறியத்தக்கனாக மனுஷன் மாறினால் அதை தேவன் விரும்ப மாட்டாரா? இல்லை என்றால் மனுஷனுடைய வளர்ச்சி என்கின்றது தேவனால் அது அங்கீகரிக்க முடியாத ஒரு காரியமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தவறு. அப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள் நம்ம இந்த வசனத்தை அறிந்து கொண்டோமானால் அது தவறாக மிக மிக தவறான ஒரு காரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க ஏசப்பா மனுஷனுடைய வளர்ச்சி அப்படின்ற இந்த உலகத்துக்குரிய வளர்ச்சியில சொல்லும் பொழுது, ஆஹா பாத்தீங்களா இப்போ இவருக்கு எல்லாமே தெரியுது, அதனால இவர் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி உலகத்தின் வழக்கத்துல சொல்லுவாங்க. உலகத்தின் ஞானம் அதிகமாக இருக்கின்ற மனுஷர்களை பார்த்து, இல்லைங்களா? ஆனா இங்க ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு, நன்மை தீமைய அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை புசித்து இவன் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இதனால் அவன் கையை நீட்டி ஜீவருட்சத்தின் அந்த கனியை கூட பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோட உள்ளவனாக அவன் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை ஏதேன் தோற்றத்திலிருந்து தேவன் வெளியேற்றுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் இப்போ நன்மை தீமையோடைய அந்த உணர்வு என்கிறது மனுஷனுக்கு எதன் மூலியமாக கிடைத்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நன்மை என்கிறது தேவனோடு கூட அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு நன்மையான காரியங்கள் எல்லாமே தெரியும். பாவத்தை செய்ததுக்கு அடுத்து அவனுக்குள்ள தீமையின் உணர்வுகள், தீமை என்றால் என்ன என்கிற உணர்வு அவனுக்குள் வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, நீதியை பின்பற்றுகின்றது ஒரு பிராக்டிஸ்னால எப்படி புரிஞ்சுப்போமோ அது போலயே பாவத்தை குறித்துதான பகுத்தறிவு வரணும்னா பாவத்தை குறித்துதான சில தெளிவும் அந்த பாவத்தை குறித்தான சில அனுபவங்களும் நம்மளுக்கு இருந்தா நம்ம இன்னும் அதிகமா அது என்ன அப்படின்றத அறிந்து கொள்ள முடியும். அதனால பாவத்தையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக அறிந்து கொள்ளணும் அப்படின்றது போல
சில பேர் அந்த விஷயங்களுக்கு தவறான தங்களுடைய மாம்சத்துக்குரிய கருத்துக்களை சொல்லுவாங்க, முன்வைப்பாங்க. ஆனா அப்படி அல்ல. இங்க தேவன் மனுஷனுக்கு விதித்த அந்த கட்டளை என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இதோ நீ இந்த தோட்டத்தில் இருக்கின்ற எல்லா மரத்தின் கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கின்ற இதோ இந்த நன்மை தீமையை அறிதக்கின்ற இந்த மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது என்கின்றது கட்டளை. அந்த கட்டளை மனுஷன் கீழ்ப்படியாமல் மீறும் பொழுது, மீறி அந்த கனியை புசிக்கும் பொழுது, மீறினது பாவம். ஆனால் அந்த கனியை புசிக்கும் பொழுது அந்த கனியில் தேவன் வைத்திருந்த ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, நன்மை தீமை என்ன என்கின்றதை பகுத்து அறிவுகின்ற அந்த ஒரு உணர்வு மனுஷனுக்குள் இருக்கிறபடியினால் அவன் நிச்சயமாக அவன் என்னை கண்டறிவான் என்கின்றது தேவன் நன்றாக அறிவார். ஒரு ஆசீர்வாதமாகத்தான் அந்த கனிக்குள் அந்த 2 விஷயங்களையும் வைத்திருந்தால். ஆனால் அந்த கனி புசித்து மனுஷன் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கை, அந்த கனி என்கின்றது அதன் உபயோகங்கள் மனுஷனுக்கு எப்பொழுது தேவையா இருந்தது என்றால், அவன் கீழ்ப்படியாமல் போன பின்புதான் அவனுக்கு தீமை குறித்து பகுத்தறிவு என்கின்றது அவசியமாக அவனுக்கு தேவை. ஆனால் தேவன் இந்த உலகத்தை உண்டு பண்ணும் பொழுது தீமையானது ஏதொன்றும் அவருடைய பரிசுத்த பட்டணம் எங்கிலும் உலகத்தில் தீமை என்கின்ற எந்த காரியம் இல்லாதபடியினால் தீமை என்கிறதை குறித்தான பகுத்தறிவே அவனுக்கு தேவையில்லை என்கிறது தேவன் அறிவார். ஆதலால் கர்த்தர் ஆதாமோடு கூட இருந்த அந்த நாட்களில் எல்லாம் நன்மையானது என்னவென்கிறதை குறித்து நன்றாக அவனோடு கூட அதை குறித்து பேசி, மனுஷனுடைய கடமைகள் என்ன, மனுஷன் எப்படியாகலாம் நடந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கும் மனுஷனுக்கு உண்டான உறவு எப்படியாக இருக்கும் என்றும், தேவன் எதை விரும்புவார் எதை வெறுப்பார் என்கின்ற எல்லாவற்றை குறித்தும் தேவன் அவனோடு கூட ஏதோ பேசியிருக்கின்றதை அவன் நன்றாக அறிந்து புரிந்து வைத்திருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அதுக்கடுத்து பாவம் என்கின்றது இந்த உலகத்தில் பிரவேசித்ததுக்கு அடுத்து நன்மையும் தீமையையும் அவன் அறிகின்ற அந்த அறிவு அவனுக்குள் வந்தது. கீழ்ப்படியாமையினால் அவன் அந்த கனியை எடுத்து புசித்தான், உண்மைதான். ஆனால் அவனுக்குள் நன்மை தீமை என்கின்ற அந்த பகுத்தறிவு என்கிறது வந்த பின்பு நம்மில் ஒருவனை போல் ஆனானே அப்படின்னா தேவன் சொல்லுகிறார், இதோ நமக்கு நன்மை என்ன என்கிறதே தெரியும், இது தீமை என்கிறதே பகுத்தறிவு நமக்கு தெரியும், நம்மில் ஒருவனை போல் ஆனானே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட பின்பு ஏன் தேவன் அவனை தம்மில் ஒருவனாக அங்கீகரித்து கொள்ளாமல் இருக்கிறார், ஏன் வெளியேற்றி விட்டார் அந்த தோற்றத்திலிருந்து அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் எழும்பலாம். இது நிரந்தரமான ஒரு முடிவல்ல, இது கொஞ்ச காலத்துக்கு. ஏனென்றால் அந்த தோட்டத்திலிருந்து அவனை வெளியேற்றின பின்பு நன்மை தீமை என்ன என்கிறதை பகுத்தறிகின்ற அந்த அறிவு என்கிறது அவனுக்கு நன்றாக கிடைத்திருக்கின்றது. நன்மை என்ன என்கிறது வெளிச்சத்துக்கு விரோதமாக இருக்கின்ற அனைத்து பாவம் தான் இல்லைங்களா. அப்படின்னா இவன் முற்றிலுமாக அறிந்து கொண்டது வெறும் நன்மைகளை மட்டுமே. அப்படி என்றால் அந்த நன்மைக்கு விரோதமாக இருக்கின்ற அனைத்தும் பாவம் என்கின்ற பகுத்தறிவு ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் நன்றாக இருந்தது. அதனால தான் அவர்களுடைய வளர்ப்பிலேயே பார்க்க முடியும், தன்னுடைய பிள்ளைகளாகிய ஏபேலையும் காயேனையும் அவர்கள் வளர்த்த அந்த வளர்ப்பில் கர்த்தரை எப்படியாக நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு எப்படியாக நாம் நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்கின்ற அனைத்தை குறித்தும் தேவன் ஏபேலுக்கும் காயேனுக்கும் நன்றாக கற்றுக் கொடுத்திருந்தும் ஒரு பிள்ளை மாம்சத்தை அதிகமாக விரும்பி மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆதலால் துன்மார்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பு என்றும் நீதிமானுடைய அந்த ஜபம் கர்த்தரால் கேட்கப்படும் என்றும் எழுதப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் அவன் சமர்ப்பித்த அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தின் மூலமாக அவன் இன்றும் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி வசனத்துல சாட்சி இருக்கு. அப்படி என்றால் ஏபேலையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார் என்றால் ஏபேலை அங்கீகரித்ததுக்கு பின்புதான் அவனுடைய காணிக்கையை தேவர் அங்கீகரித்தார். காயேனை வெறுத்ததுக்கு அடுத்துதான் அவனுடைய காணிக்கையும் தேவன் மறுதளித்து விட்டார், வெறுத்து விட்டார், அது வேண்டாம் என்று சொல்லி இல்லைங்களா. அப்படி என்றால் இவருடைய அன்றாட வாழ்க்கையில் தேவ பயமுள்ள நடக்க உள்ளவராக இருந்தது ஏபேல். தேவனுடைய பயமின்றி சத்தியத்தை அறிந்திருந்தும் அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் மனம் போகின்ற போக்கின்படியாக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு நடக்கின்றவனாக இருந்தவன் தான் காயேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்படி என்றால் தேவன் இங்க ஆதாமியும் அதுக்கடுத்து ஏவாளையும் ஏதேன் தோற்றத்திலிருந்து வெளியேற்ற பின்பு
மீண்டும் இந்த மனுஷர்கள் இந்த தோட்டத்துக்கு வந்து இந்த ஜீவருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றுக்கும் உயிரோட இருக்காதபடிக்கு தேவன் என்ன செய்கிறார்? அந்த இடத்தில் வீசுகின்ற சுடுரோலி பட்டயத்தையும், அதுக்கடுத்து அந்த இடத்துல கேரோபியர்களையும் காவலுக்கு வைத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? காவல் காக்கிறதுக்காக, யாரும் வரக்கூடாது, அதை மீறி யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் அந்த ஜீவருட்சத்தை புசித்து விட்டால் அவன் என்றென்றுக்கும் தேவனை போல அவனும் சாவாமை உள்ளவனாக இருப்பான், அவனுக்கு சாவு என்கிறதே இருக்காது அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? சரி, ஆனா இதை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துதல் புத்தகத்துல தெளிவாக பேசுகிறார். ஜெயம் பெறுகின்றவன் எவனோ அவனுக்கு பரதேசத்தில் இருக்கின்ற ஜீவருட்சத்தின் அந்த கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அந்த தகுதி என்கிறது, இப்ப நன்மை தீமை என்ன என்கிறது பகுத்தறிவு உனக்குள் இருக்கிறது. ஆனால் நன்மையை பின்பற்றும் பொழுது, தீமையை வெறுக்கும் பொழுது, நீங்கள் பாவத்தினால் ஜெயிக்கப்படாமல் நீங்க என்ன பண்ணணும்? நன்மையினால் தீமையை, பாவத்தை ஜெயிக்க வேண்டும். அதுதான் ஜெயம். அந்த ஜெயம் என்கிறது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக கிடைக்கும். அவருடைய வசனத்தை விரும்பி, இந்த உலகத்தை வெறுத்து, சொயத்தை வெறுத்து, தன்னுடைய சிலுவை சுமந்து நடக்கின்றவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஜெயம் கிடைக்கும். அந்த ஜெயம் கிடைக்கும் பொழுதுதான் அந்த தகுதி என்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் நாம் என்றென்றுக்கும் அவரோடு இருக்கின்றவர்களாக, அந்த ஜீவருட்சத்தை கனியை புசிக்கின்ற அந்த தகுதி உள்ளவர்களாக நாம் இருப்போம். வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். ஆமென். நீங்க வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஆதியாகமத்துல, ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே அவர் நன்மை தீமையை அறியத்தக்கின்ற அந்த கனிய, அந்த விருட்சத்தை தேவன் அந்த இடத்தில் அதை உண்டு பண்ணினார் என்றும், இதோ ஜீவருட்சத்தின் அந்த விருட்சத்தையும் அந்த இடத்தில் உண்டு பண்ணினார் என்றும் எழுதப்பட்டிருக்கும். மத்தியில தான், எங்க? அந்த ஏதேன் தோட்டத்தின் மத்தியில. இங்கேயும் பார்க்கும் பொழுது என்னன்னு சொல்லி சொல்றாரு? பரதேசத்தின் மத்தியில் இருக்கின்ற அந்த ஜீவருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். யாருக்கு? ஜெயம் பெறுகின்றவன் எவனோ அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு, இல்லைங்களா? அப்படின்னா அந்த தகுதியானது நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலியமா வெளிப்படுத்துறாரு. மனுஷன் தன்னோட கூட இருக்க வேண்டும் என்றும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டு அவர் எப்படியாக வெற்றி பெற்றவராக, அவருடைய தெய்வத்துவத்துக்கு சரிசமமாக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக இருந்தாரோ, அப்படியாகவே ஜெயம் பெறுகிறவனும் அவரோட கூட சிங்காசனத்தில் அமர செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் புத்தகத்துல நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சரீரத்துக்கு ஒப்பான சரீரத்தை நமக்கு கொடுக்குவாரா? ஏசப்பா வந்துட்டு மனுஷன் வந்துட்டு அவரோட கூட இசைந்து அவரோட கூட இருக்கிறதுல ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. எப்பவும் ஏசப்பா வந்துட்டு மனுஷனுடைய வளர்ச்சியை வெறுக்கின்ற தேவன் அல்ல. ஆனா அது எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியாக இருக்கணும்? நல்ல ஒரு ஆர்கானிக்கான, நல்ல ஒரு ஹெல்த்தியான வளர்ச்சியாக இருக்கணும் அவனுக்கு, இல்லைங்களா? அப்படி இல்லாம வர்றது என்னவா இருக்கும்? அது பாய்சனா இருக்கும், அவனுடைய ஆத்மாவை கெடுத்துரும். இந்த உலகத்துக்குரிய வளர்ச்சி அப்படின்றது போல பார்ப்பாங்க, இல்லைங்களா? அந்த விஷயங்கள் கிடையாது. பழைய உடன்படிக்கையிலையும் நம்ம பார்க்கும்போது இதுக்குண்டான சில சான்றுகளை ஏசப்பா முன்வைத்திருப்பாரு. யாத்திராகமத்துல நம்ம பார்க்கும்போது 25வது அதிகாரத்துல 17 22வது வசனத்துல அவர் முடித்து வைத்த அந்த ஆதியாகமத்தில் 3வது அதிகாரத்துல, இனி யார் ஒருவரும் இந்த கேரோபிகளையும் இந்த சுடர் ஒளி பட்டயங்களையும் தாண்டி இந்த இடத்துக்கு வந்து இந்த ஜீவருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி அந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்து வைத்தாரே. ஆனால் அங்க நீங்க வர முடியும் என்கிறதுக்கு ஒரு சான்றாக, சாட்சிகளாக பழைய உடன்படிக்கையிலையும் சில சாட்சிகளை வைத்திருக்கிறாங்க. அந்த விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். இல்ல, ஜீவருட்சத்தின் கனியை நம்ம புசிக்க முடியும், நம்ம என்றென்றுக்கும் உயிர் வாழ முடியும், நம்ம எப்பவும் கர்த்தரோட இருக்க முடியும், அவரோட கூட நம்ம எப்பவும் இருப்போம், நாமும் அவர் உயிர் வாழ்கின்றது போலவே நாமும் என்றென்றுக்கும் உயிர் வாழ்கிறவர்களாக நாமும் அவரோட இருப்போம் அப்படின்றதுக்கு உண்டான சான்றுகளை ஏசப்பா வந்துட்டு யாத்திராகம் 25வது அதிகாரம் 17 22வது வசனத்திலையும் வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு. அதை பார்க்கலாம். யாத்திராகம் 25வது அதிகாரம் 17 22.
பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2½ முழ நீளமும் 1½ முழ அகலமுமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகட்டாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபினையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபினையும் பண்ணிவை. அந்த கேருபின்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடே ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபின்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபின்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியில் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். ஆமென். ஆமென். என்னங்களா, அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேல் மூடுகின்ற அந்த மூடி கிருபாசனம் என்கின்றது என்று அழைக்கப்படும். அந்த கிருபாசனத்தின் மேல் 2 கேருபீன்களை நீங்க என்ன பண்ணணும், அது போலியான டிசைன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. அதன்படியாகவே அவங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா சொல்லும்போது என்னன்னு சொல்றாரு, அந்த 2 கேருபீன்கள் மத்தியிலிருந்து நான் இஸ்ரேல் ஜனங்களோட கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. எப்படி பேசுறாரு, அந்த 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து என்று சொல்லி அவர் சொல்ல போடுறது எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதன் மூலியமாக அவர் என்னத்தை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உடன்படிக்கையின் பெட்டிக்குள் இருக்கின்றது அந்த தேவன் தன்னுடைய சொந்த விரல்களால எழுதின அந்த 10 கட்டளைகள் இல்லைங்களா. அந்த 10 கட்டளைகள்ல ஏசப்பா எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வார்த்தை என்கிற வடிவத்துக்குள்ள அடங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். தேவன் வார்த்தையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்படின்னா கேருபீன்களை நாம் கடந்து சென்று ஜீவருட்சத்தை புசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புசிக்க முடியும் என்கிறதுக்கு உண்டான ஒரு சான்றாகத்தான் இந்த ஒரு வசனத்தையும் நம்மளுக்கு ஒரு திருஷ்டாந்தமாகவும் ஒரு நிழலை போலவும் ஏசப்பா வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. இது புதிய உடன்படிக்கையில இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளும்படியா ஏசப்பா எழுதி வைத்திருக்கிறாரு. அடுத்து இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 51வது வசனம். யோவான் 6வது அதிகாரம் 51வது வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமென். நானே என்னது, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. அப்படின்னா ஏசப்பா அவருடைய மாம்சத்தை புசிங்க, அவருடைய ரத்தத்தை அப்படியே குடிங்க அப்படின்றது கர்த்தரோட பந்தியில நம்ம அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியா செய்வோமே. அதை செய்கின்றது மூலியமா நம்ம என்றென்றைக்கும் பிழைப்போம் அப்படின்றத வெளிப்படுத்தி அந்த ஒரு விஷயத்தின் நோக்கத்துக்காகத்தான் ஏசப்பா இது சொல்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை நிறைய புரொடெஸ்டன்ட் சபைகள்லையும் ரோமன் கேத்தலிக் சபைகள்லையும் வசனத்தை குறித்ததான பகுத்தறிவு இல்லாம மாம்சத்துக்குரிய புரிந்து கொள்ளுதலுக்குள்ளேயும் அவங்களுடைய சொந்த நோக்கத்துக்காக சில டினாமினேஷன்களை உருவாக்குனவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்டவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா இங்கேயே சொல்றாரு பாத்தீங்களா, அவருடைய கறியை சாப்பிடணும், அவருடைய ரத்தத்தை குடிக்கணும், அது குடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் கட்டட சபைகள்ல எந்த வாரம் மிஸ் பண்ணாலும் அந்த கர்த்தரோட பந்தி இருக்கிற அந்த நாள்ல அவங்க வந்துட்டு சபை கூடுதலை மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோட வந்து அதுல பங்கு பெற்றுருவாங்க. அதை சாப்பிட்டா அந்த அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டோம், அந்த பிரெட்டை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஏசப்பா அதை குறிச்சு பேசுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஏசப்பா வார்த்தையானவர் என்கிறத வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு நம்ம ஆத்துமா சந்தோஷமாகவும் திருடனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் பிரயாணத்துக்கு நமக்கு அவசியமாக தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் புசிக்கிறது அப்படின்னு சொன்னா, அதை வாசிக்கிறது, தியானிக்கிறது, அதை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில கரம் பிடித்து கொண்டு நடக்கிறது. அப்படி பண்றது மூலியமா என்ன ஆகும், நம்மளுடைய ஆத்துமா உயிரோடு இருக்கு, இதனால உயிர் வாழுது. இன்னைக்கு ஏசப்பா வந்தா கூட நான் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில நடந்து கொண்டு அவருடைய மகனாக இருக்கிறதுனால, நான் அவரை புசித்ததுனால நான் அவரால் உயிர் வாழ்றேன் அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 13 to 18.
நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 13-18. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். ஆமென். ஆமென். என்னங்களா? ஞானத்தை கண்டடைகின்ற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கின்ற மனுஷனும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த உலக ஞானத்தை அல்ல, தேவ ஞானத்தை. உலக ஞானத்துக்கு தேவ ஞானம் பைத்தியமா தோன்றும் இல்லைங்களா? அப்படின்னா இதோ ஞானத்தை கண்டடைகின்ற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கின்ற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துகளை காட்டிலும் அது வெளியேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்க ஏதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைகின்றவளுக்கு ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்படின்னா ஞானத்தை கண்டடிகின்றது, புத்தியை சம்பாதிக்கின்றது, இது தன்னை அடைகின்றவர்களுக்கு ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ இச்சிக்கத்தக்க ஏதொன்றும் அதற்கு நிகர் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதை குறித்து சொல்றாரு? அதன் வழிகளில் நீ போகும்போது உன்னுடைய பாதைகள்ல சமாதானம் இருக்கும், உனக்கு எந்த பயமும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இனிதான வழிகளாக அந்த வழிகள் இருக்கும். வசனத்தை தேர்ந்தெடுத்து நடக்கிறது. வசனத்துக்கு மாறா என்னுடைய ஆசைக்கு ஏற்றதன்படியாக இந்த உலகத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறதுக்கு நான் வசனத்தை விட்டு நான் விலகி இடது பக்கமாகவோ வலது பக்கமோ சாய்ந்து நான் நடக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சமாதானத்தை எழுந்துருவோம். நம்ம பாதையில எப்பவும் ஒரு பயமோ நடுக்கமோ, எனக்கு என்ன ஆயிருமோ, எனக்கு ஒரு வேளை எதுனா வியாதி வந்துருமா, நாளைக்கு எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, என் பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லலாம். பயம் யாருக்குள்ள அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஞானத்தை கண்டடிக்கின்ற மனுஷருக்குள்ள அது வராது. புத்தியை சம்பாதிக்கின்ற மனுஷனுக்குள்ள அது வராது. காலைல எழுந்திரிச்ச உடனே பேப்பரை வாசிக்கிற, நியூஸை பார்க்குற அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் போறாங்களோ வேணா நீங்க எடுத்து அன்னைக்கு ஜபத்தை விட்டுட்டு ஜபிக்காம வசனத்தை வாசிக்காம அவங்களுடைய நாட்களை அவங்க தொடங்க ஆரம்பிச்சாங்கன்னா அன்னைக்கு முழுசாவே அவங்க சமாதானத்தை இழந்தவங்களாக, எதுனா சண்டை சச்சரவு சமாதானத்தை இழந்தவங்களாக, அலைச்சலோட பயத்தோட இருக்கின்ற, ஒரு குழப்பத்தோட இருக்கின்ற, இது போல அந்த நாளெல்லாம் இருக்கும். சரி, அப்படின்னா ஏசப்பா வந்துட்டு ஞானத்தை கண்டெடுக்கின்ற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கின்ற மனுஷனும் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இல்லைங்களா? அது தன்னை அடைகின்றவர்களுக்கு ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்படின்னா ஞானத்தை தேடுறது, அதுக்கு அடுத்து புத்தியை சம்பாதிக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இது எப்படி நம்ம வந்துட்டு கண்டடிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது? ஏன்னா அதே ஜீவருச்சம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஜீவருச்சம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமென். கர்த்தர் தான் ஞானத்தை தருகின்றவர், அவருடைய வாயிலிருந்து தான் அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஞானத்தை தருகின்றவர் ஏசப்பா தான். ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் நம்ம அடையும் போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? அதுதான் ஜீவருச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துல இப்பதான் கவனிச்சோம். ஜீவருச்சத்தின் கனியை புசிக்கும் போது நம்ம என்றென்றுக்கும் உயிர் வாழ்கிறோம், நம்ம நித்திய ஜீவனை அடைஞ்சிட்டோம், நம்ம ஏசப்பாவோட கூட எப்பொழுதும் இருக்க போறோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சாட்சி தான் இந்த வசனம். அதுக்கு முக்கியமா நம்மளுக்கு தேவையானது என்ன? தேவனுடைய வசனம். அவருடைய வாயிலிருந்து தான், அவருடைய வாயிலிருந்து தான் அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வாயிலிருந்து வந்தா அதுதான் வேத வசனம் இல்லைங்களா? நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும்.
ஆமென். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த ஆரோக்கியமான நாவை எப்படி கண்டறிவது பிரதர்? இப்பதான் நம்ம பார்த்தோம், தேவனுடைய வாயில இருந்து தான் அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா புத்தியை கண்டறிகின்ற மனுஷனும், அதுக்கடுத்து ஏதோ புத்தியையும் ஞானத்தையும் அந்த சம்பாதிக்கின்றவனும் கண்டறிகின்ற மனுஷனும் பாக்கியவானும், அதை அடிக்கின்றவருக்கு அது ஜீவருட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்துச்சு. அது தேவனுடைய வசனம் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. ஆனா இங்க நீதிமொழிகள்ல 15வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவருட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இந்த ஆரோக்கியமான அந்த நாவு நம்ம எப்படி கண்டறிவது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஆரோக்கியமான நாவாக நம்மளுடைய நாவே மாறலாம். எப்படி மாற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நம்ம பேசும்போது ஒவ்வொரு விஷயங்களை குறித்தும் நம்ம ஆலோசனை சொல்லும் பொழுது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்றோம். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே சில முடிவுகளை எடுக்கும் பொழுது, தீர்மானங்களை எடுக்கும்போது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையான முடிவுகளை எடுக்கிறோம். அது மனுஷர்களுடைய கண் பார்வையில அது மிகவும் ஏமாற்றத்தை சந்திக்கின்றது போலவும், சில எழுப்புகளை சந்திக்கின்றது போலவும் மனுஷர்களுடைய கண் பார்வையில ஒருவேளை தெரிய வந்தா கூட நம்ம வசனத்தையே கரைப்பிடிக்க ஆரம்பிப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஜீவருட்சம். அதனால தான் ஆரோக்கியம் உள்ள நாவு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆரோக்கியம் உள்ள நாவு தான் ஜீவருட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது புதிய உடன்படிக்கையில நிறைய இடத்துல ஆரோக்கியமான நாவுக்கு உண்டான விளக்கத்தை எசப்பா எழுதியிருக்கிறாரு. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3வது வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3வது வசனம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால். ஆமென். ஆமென். என்னங்களா? இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆரோக்கியம் உள்ள நாவு என்றால் என்ன? வேத வசனத்தின் மூலியமாக அறிகுறியை சொல்லுவது, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில ஆலோசனைகளை சொல்வது, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு தகப்பனிடத்தில் நீ இப்படியாக பேச வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தாய் இடத்தில் நீ நடந்து கொள்ள வேண்டிய நடக்க இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நான் அப்படியே என்னை மாத்திப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போ என்னுடைய நாவு எப்படி இருக்கு? ஆரோக்கியமுள்ள நாவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆலோசனைகளை நம்ம பேசும்போது சரி. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. ஆமென். என்னங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு என்னன்னு சொல்லி, இதோ என்னிடத்தில் கேட்டிருக்கின்ற அந்த ஆரோக்கியமான வசனங்களை நீ என்ன பண்ணணும்? கை கொண்டிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்துதான, அவருடைய உபதேசங்களை குறித்துதான வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நன்றாக சொல்லி உபதேசித்திருக்கின்ற அந்த உபதேசத்தை குறித்து என்னவென்று சொல்லுகிறார்? ஆரோக்கியமான வசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பவுலுடைய நாவு எப்படிப்பட்ட ஒரு நாவு? அது ஆரோக்கியம் உள்ள ஒரு நாவு இல்லைங்களா? நம்மளுடைய நாவு கூட ஆரோக்கியம் உள்ள நாவாக மாறணும். இல்லைங்க சிஸ்டர், உங்களுடைய இடத்துல இருந்து நான் யோசிக்க, அதனால வசனத்தெல்லாம் நம்ம வந்துட்டு கரைப்பிடிச்சா கரெக்டா இருக்காது, அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம ஏத்தது போல நடந்துக்கலாம் அப்படின்றது போல நம்ம வசனத்தை விட்டு ஆலோசனையை சொல்றது போல மாறிடக்கூடாது இல்லைங்களா? பெத்தேல்ல இருந்து ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு? அந்த இஸ்ரேல் அப்படின்ற அந்த இடத்துக்கு போயிட்டு, ஏசப்பா அங்க போனா நீ தீர்க்க தரிசனத்தை உரைச்சிட்டு நீ என்ன பண்ணணும்? அங்க எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அடுத்து ஒரு இன்னொரு தீர்க்கதரிசி, பொய் ஒரிக்கின்ற ஒரு தீர்க்கதரிசி போய் பொய்யா இல்ல கர்த்தர் என்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, நீ என் வீட்டுக்கு வந்து நீ கொஞ்சம் புசிச்சு ரெஸ்ட் எடுத்து அதுக்கு படுத்து போப்பா அப்படின்னு சொல்லும் போது அவன் போய் அவனுடைய வார்த்தையை கேட்டு அங்க சாப்பிட்டு புசிக்கிறாரு இல்லைங்களா? அதுக்கடுத்து என்ன ஆச்சு? அவன் போகின்ற அந்த வழியில கர்த்தரே ஒரு சிங்கத்துக்கு கட்டளை இடுறாரு. அந்த சிங்கம் வந்து அவன் மேல பாய்ந்து விழுந்து அந்த இடத்துல அவனோட உயிர் போகுது இல்லைங்களா? நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் கூட நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துக்குள் இருந்துதான் ஒவ்வொரு விஷயங்களையும் பேசணும். ஒரு தாயா இருக்கட்டும்,
ஒரு பிள்ளையா இருக்கட்டும், ஒரு மனைவியா இருக்கட்டும், ஒரு கணவரா இருக்கட்டும், அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் ஸ்தானத்துல இருந்து இது ஏசப்பாக்கு பிடிக்குமா, இது பிடிக்காதா, இது தப்புனா இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிதான் தீரணும் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய நாவு என்னவா இருக்கும்? ஆரோக்கியமுள்ள நாவு. அது எனக்கும் ஜீவருச்சமா இருக்கும். என்றென்றைக்கும் உயிர் வாழ்கின்றவனாக நித்திய ஜீவனத்துக்குள்ள பிரவேசிக்கின்ற எல்லா தகுதிகளும் நம்மளுக்குள்ள வந்துடும். அப்படியே அதை கேட்கிறவர்களுக்கும் அது ஜீவருச்சத்தை போல இருக்கும். சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். தீத்து 2வது அதிகாரம் 7வது வசனம். தீத்து 2வது அதிகாரம் 7வது வசனம். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. ஆமென். இதோ ஆரோக்கியமான வசனத்தை பேசுகின்றவனாய் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அங்கேயும் நம்ம பார்க்கும்போது ஆரோக்கியமான வசனத்தை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா ஆரோக்கியம் உள்ள நாவு என்றால் தேவனுடைய வசனத்தை கரைப்பிடித்து கொண்டு அதையே உபதேசிக்கின்றவனாக அதன்படியாக ஆலோசனை சொல்லுகின்றவர்களாக நம்ம இருப்போம். இருதயத்தின் நிறைவினால் அவன் நாவு பேசும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? நம்மளோட இருதயம் எதினால் நிரம்ப வேண்டும்? இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்துச்சோ அதன்படி இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் முற்றிலுமா கர்த்தருக்கு ஒப்பு விடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாஸ்டிங்ல ஒரு காலைல ஒரு 6 மணிக்கு தொடங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நம்ம எது புசிக்கிறது வேணாம், எது குடிக்கிறது வேணாம், அதுக்கடுத்து இன்னைக்கு மொபைல் பார்க்கறது வேணாம், மொபைலோ இந்த உலக ரீதியான சோசியல் மீடியாஸோ எந்த விஷயங்களும் வேணாம். முழுசா நம்ம வந்துட்டு வசனங்களை வாசிக்கலாம், தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து ஒவ்வொருத்தருக்காகியும் மன்றாடி ஜபிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஆவிக்குள்ளேயே நம்ம உணர்வோம் இல்லைங்களா? இப்படிதான் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் தான் இது எல்லாத்தையும் உணர்த்துவாரு இல்லைங்களா? ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்தின் சோசியல் மீடியாவோ சில விஷயங்களோ நியூஸோ மற்ற விஷயங்களும் மேலேயோ ஏன் கவனத்தை செலுத்தக்கூடாது? அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நாள் நீங்க இதோ உபவாசத்துல இருக்கும்போது, ஏன்னா இந்த ஆத்மாக்கு சுத்தமா இருக்கணும். அந்த ஆத்மா சுத்தமா இருக்கணும்னா தேவனுடைய வசனத்தினால்தான் சுத்தமா இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு தோஷம் அதுக்குள்ள இருக்கிறது போல, ஏதோ ஒரு கரை திரை என்னுடைய ஆத்மாக்குள்ள வருகின்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றதை போல, ஒரு சமாதானத்தை இழக்கின்றதை போல இருக்கும் இல்லைங்களா? மற்ற வேற எந்த காரியத்துக்குள்ள இல்லப்பா இன்னைக்கு கோவம் வந்தாலும் என் நாவல இருந்து ஒரு தவறான வார்த்தை புறப்பட்டுறக்கூடாது, நான் கோவப்படக்கூடாது, இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன், சுத்தமா இருக்கணும் அப்படின்றது மட்டும் தெரியுது இல்லைங்களா? அது அன்னைக்கு மட்டும் கிடையாது, எப்பவும் இருக்கணும் இல்லைங்களா? ஓகே, மத்தாய் 4வது அதிகாரம் 4வது வசனம். மத்தாய் 4வது அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். ஜீவருச்சத்தை புசித்தா ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்குமோ அதன் விளைவு, அதன் மூலியமாக நாம் பெற்றுக்கொள்கின்ற அந்த பயன் என்னவோ அது எல்லாவற்றுக்கு குறித்துதான விளக்கங்களை தேவனுடைய வசனத்தை பின்பற்றும் பொழுது அதுக்குண்டான அந்த பலன் நம்மளுக்குள்ள நிறைவேறுகின்றத இந்த இடத்துலயும் நம்மளால கவனிக்க முடியும். பாருங்களேன், ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு? மனுஷன் வெறும் அப்பத்தை புசிப்பதனால் மற்றும் உயிர் வாழ்வதில்லை, தேவனுடைய நாவிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் அவன் உயிர் வாழ்வான் அப்படின்றாரு. உயிர் வாழ்வான் என்றால் நித்திய ஜீவன் அவனுக்கு கிடைக்கும். ஜீவருச்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் அவன் உயிர் வாழுகின்ற அந்த தகுதி அவனுக்கு எப்படி கிடைக்குமோ அதுக்கு சமமான தகுதி என்கிறது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்றாரு இல்லைங்களா? அப்படின்னா ஏசப்பாவே அவருடைய வசனங்கள் ஜீவ ருச்சம். எபிரியர் 10வது அதிகாரம் 26வது வசனம். எபிரியர் 10வது அதிகாரம் 26வது வசனம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். ஆமென். சத்தியத்தை அறிகின்ற அறிவை நாம் அறிந்த பின்பு வேண்டும் என்று பாவத்தை செய்தால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்றதுக்கு வேறொரு பலி இருக்காது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இதன் மூலியமாக என்ன அறிந்து கொள்ளலாம்? சத்தியத்தை அறிகின்ற அந்த அறிவு என்கின்ற அந்த பகுத்தறிவு நமக்கு ஞானஸ்தானத்துக்கு அடுத்து வேத வசனங்களை கேட்கின்றதன் மூலியமாகவும் வேத வசனங்களை வாசிக்கின்றதன் மூலியமாகவும் அதிகமாக கிடைக்கும். கிடைச்சதுக்கு அடுத்து அதை குறித்துதான பகுத்தறிவுக்குரியதான அந்த ஒரு சத்தியத்தை குறித்தான அந்த அறிவு நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. அந்த அறிவை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது என்ன ஆகும்? அது உங்களுக்கு பயன்படும். இன்னைக்கு நான் ஒரு இன்ஜினியர் படிச்சிருக்கேன்,
அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்குது. ஆனா நான் எங்கேயோ போய் ஒரு சின்ன லேபர் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படின்னு படிச்சது எதுக்கு? அந்த வேலைக்காக தானே படிச்சேன், இல்லைங்களா? உலகத்துக்குரிய காரியத்திலேயே. ஏன்னா உனக்கு எல்லாமே தெரியுமேப்பா, அது குறித்து தான் நல்ல மார்க்ஸ் வாங்கிருதியே. நீ ஒரு அக்கௌண்ட்ஸுக்கு படிச்ச, அதுக்குண்டான எல்லா இதையும் பயிற்சிகளை எடுத்த, ஆனா அந்த வேலையை செய்ய மாட்டேன்ற அப்படின்னு சொன்னா அப்படின்னு நீ படிச்சது வேஸ்ட் அப்படின்றது போல போகும், இல்லைங்களா? அது போலதான் ஆண்டவர் குறித்துதான அந்த பகுத்தறிவு, சத்தியத்துக்கு குறித்தான அந்த அறிவு நம்மளுக்குள்ள வந்ததுக்கு அடுத்து நம்ம மனப்பூர்வமாக பாவத்தை செய்கின்றவர்களாக இருந்தா, இல்ல இது செய்தா, இந்த பாவத்தை செய்தா இதன் மூலியமாக பிசாசுக்கு நாம அதிகாரத்தை கொடுப்போம், இதன் மூலியமாக நம்ம சில நஷ்டங்களை கஷ்டங்களை சந்திக்கணுமா இருக்கும், சில அனாரோக்கியங்கள் என்கின்ற ஏதோ சில சரீரத்துக்குள்ள சில பலவீனங்கள், சில பெரிய லாஸ், இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்றது எல்லாமே தெரியுது வசனத்தின் மூலியமாக. தெரிஞ்சு கூட மனப்பூர்வமாக பாவம் செய்ய போனா துணிகரமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாக கூட நம்மளுக்கு மன்னிப்பு என்கிறது கிடைக்காதபடிக்கு நம்மளோட துணிகரம் இருக்கு, இல்லைங்களா? அது காரணமா இருக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 11-13. எபேசியர் 5வது அதிகாரம் 11-13. கனியற்ற அந்தகார கிரிகைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிபீடத்தில் செய்யப்படும் கிரிகைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. என்னங்களா? கனியற்ற அந்தகார கிரியைகளிலிருந்து நம்ம என்ன பண்ணணுங்களா? பலனற்ற, அதன் மூலியமாக எந்த பயனும் கிடையாது, இல்லைங்களா? சோசியல் மீடியா பாக்குறதுனால எந்த பயனும் கிடையாது. இந்த உலகத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக முற்றிலுமா டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டு, இல்ல ஜனங்க என்ன புகழ்றாங்க, நான் அப்படி இருந்தவன் இப்படியான அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, இதனால எந்த விதமான நன்மையும் என்னுடைய ஆத்மாக்கு கிடையாது, இல்லைங்களா? அப்படின்னா எதற்காக நான் முயற்சி எடுக்கணும்? கனியற்ற அந்தகார கிரியைகளோட நம்ம கூட இருக்காம அதுல இருந்து நம்ம வெளியே என்ன பண்ணணுங்களா? அதை கடிந்து கொள்ளணும். இது இருட்டுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ப்பா, இது எல்லாமே பாவத்துக்குரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே பாவம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால எப்படி சொல்ல முடியும்? இல்லைங்க, நீங்க உங்க அப்பா கிட்ட பேசும்போது நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க ரெஸ்பெக்டா பேசணும். ஏன்னா தன் தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துகிறவர்கள் இந்த பூமியின் மேல் அதிக நாட்கள் உயிர் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு தீர்க்க ஆயுசு வேணுங்களா? நோய் நொடி என்று நீங்க சமாதானமா இந்த வாழ்க்கையை கடக்கணுங்களா? அப்படின்னா உங்க தகப்பனும் தாயையும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள நீங்க நேசிச்சு அவங்கள மதிக்க வேண்டியது, அவங்க வயதான காலத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்களால கை இல்ல ஆன அளவுக்கு நீங்க நிச்சயமா அவங்க தாங்கக்கூடிய அந்த ஒரு கடமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலியமா சொல்ல முடியும், இல்லைங்களா? அதுக்கு விரோதமா இருக்கிற விஷயங்கள்லாம் பாவம் தான். மனைவியானவள் பலவீனமான மண்பாண்டம் அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டு அவகிட்ட நீ விவேகமா நடந்து கொள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை விவேகமா நடந்து கொள்ளாம நான் மாம்சத்துக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி அவளுடைய எரிச்சலையும் கோவத்தையும் அவளுடைய நீடிய பொறுமையை எழுந்தவளாக சில வார்த்தைகளை விடும் பொழுது நீயும் அவளோடு கூட அதே மாம்சத்துக்குரிய வார்த்தைகளை விட்டு அதன்படியாகவே நடந்து கொண்டால் என்னது? உன் ஜெபம் கேட்கப்படாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சூரிய அஸ்தமிக்கிறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கோபம் அப்படின்றது ஒரு பாவம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாற்றாது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் எதன் மூலியமாக நாம் அறிந்து கொள்கிறோம்? வெளிச்சம் என்கிற தேவனுடைய வசனத்தின் மூலியமாக. அதனால தான் இதோ சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், தேவனுடைய வசனம் நம்மளுடைய கால்களுக்கு தீபம், நம்மளுடைய பாதைகளுக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா சத்தியத்தை குறித்துதான அந்த பகுத்தறிவு எதன் மூலியமாக நமக்கு அதிகமாக கிடைக்கும்? தேவனுடைய வசனத்தை வாசிக்கின்றதன் மூலியமாக, தியானிக்கின்றதன் மூலியமாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. ஆமென். ஆமென். என்னங்களா? நியாய பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாய பிரமாணத்தினாலே என்று நான்
அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இது கூட ஒரு பாவமா அப்படின்ற அந்த பகுத்தறிவு அவருக்குள்ள எப்பொழுது வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை தியானிக்கும் பொழுதுதான், நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுதுதான் மற்றவனுடைய பொருளையும் மனைவியும் மற்றவனுடைய அந்த பெண் ஜாதிகளையும் இதோ மற்றவனுடைய வேலைக்காரர்களையும் நீ விரும்பக்கூடாது, இச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் புரிய வந்துச்சு. அதை பார்த்து இது என்கிட்ட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது இப்படிப்பட்ட பொருள் எனக்கும் வேணுமே, அது எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி மற்றவனுடைய பொருளை விரும்புறது, இச்சிக்கிறதே பாவம் அப்படின்ற அந்த பகுத்தறிவு தேவனுடைய வசனத்தின் மூலியமா தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆச்சு, அதுக்கு உண்டான பகுத்தறிவு வந்துடுச்சு, உண்மைதான். ஆனா அதை கரைப்பிடிக்கும் போது தான் நித்திய ஜீவன் என்கின்ற அந்த ஜீவ விருட்சத்தை புசித்த அந்த ஒரு தகுதி, ஆண்டவரோடு என்றென்றைக்கும் உயிர் வாழ்கின்ற அந்த தகுதி என்கின்றது, அதை பின்படும் பொழுதுதான் எனக்கு அது கிடைக்கும். வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:25 வசனம். யாக்கோபு 1:25 வசனம். சுயாதீன பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறைக்கிறவனா இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனா இருந்து தன் செய்கையில் பாக்கியவானா இருப்பான். ஆமென். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே இதோ கேட்கிறதை மறக்கின்றவனாய் இராமல் அதை கேட்ட கிரியை செய்கின்றவனாய் இருந்து தன் செய்கையினால் பாக்கியவானாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அங்க நம்ம பார்த்தோம் நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்லி. நியாய பிரமாணத்தின் வசனங்களை இன்னைக்கும் நம்ம தியானிக்கலாங்களா, வாசிக்கலாம். அதன் மூலியமாக அது இந்த காலத்துக்கு அது எப்படியாக நம்ம உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவருடைய உபதேசத்தின் மூலியமாகவும் வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறார். அப்படின்னா பழைய உடன்படிக்கை வாசிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதி ஆகமத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கின்ற அந்த முதல் வசனத்திலிருந்து பிடிச்சு இதோ வெளிப்படுத்தலின் கடைசி வசனத்து வரைக்கும் இருக்கின்ற எல்லாமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான், வார்த்தையானவர் தான். இதுல ஏதொன்றையும் எடுத்து போடுவோம், அதுல சேர்க்கவும் நம்ம யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ரெண்டு விஷயங்களையும் நம்ம வாசிக்கணும், ரெண்டுமே பொக்கிஷம்தான் இல்லைங்களா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையாகட்டும், முதல் வருகையாகட்டும், அவருடைய வருகையில நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயங்களாகட்டும், எப்படி இருப்போம் அப்படின்ற அந்த விஷயங்களையாகட்டும், பழைய உடன்படிக்கையில நிறைய விஷயங்கள்ல ஏசப்பா எழுதி வைத்திருக்கிறார் தீர்க்கதரிசிகள் மூலியமாக இல்லைங்களா. சரி, ஆனா இங்க பாருங்களேன், சுயாதீன பிரமாணம் அப்படின்னு சொல்லி, இந்த சுயாதீன பிரமாணம் என்கிறது நம்மளுக்கு எப்ப கிடைச்சு? சுயாதீன பிரமாணம் அப்படின்றது நம்மளுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய ரத்தத்தின் மூலியமாக நம்மளுக்கு இந்த சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. நன்மை இதுதான், இது தீமை, ஆனா நன்மையே நீ பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு சுயாதீன பிரமாணத்தின் மூலியமாக. சுயாதீன பிரமாணம் எப்படிப்பட்ட ஒரு பிரமாணமா? பூர்ண பிரமாணம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நீ சம்பூர்ணமாக வேண்டும் என்றால் என்னை பின்படு அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்வர்யவானுக்கு ஏசப்பா சொல்றாரு. நீ பூர்ணமாகணுமா, சம்பூர்ணமாகணுமா அப்படின்னா என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அதனால்தான் சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்க்கிறவன் அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கின்றவனாய் இராமல். யார் மறக்கின்றவர்களாக இருப்பாங்க? கேட்கின்றத அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில கரைப்பிடிக்கின்றவர்களாக இருந்தா அந்த வசனத்தை மறக்கவே மாட்டாங்க. இல்லப்பா நான் தவறு செஞ்சிருக்கேன், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, என்னை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிற. அது என்னுடைய தவறை குறித்தோ என்னோட மிஸ்டேக்கை குறிச்சோ எனக்குள்ள ஒரு மனஸ்தாபம் உண்டாகும் பொழுதுதான் அது மன்னிப்பு கேட்டுறது. நான் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தாதான் ஏசப்பா என்ன மன்னிப்பாரு அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வசனத்தை வாசிக்கின்றது மூலியமாகவும் கேட்கின்றது மூலியமாகவும் ஏசப்பா நன்றாகவே நம்மளுடைய அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம கிட்ட பேசுறாரு இல்லைங்களா. பேசும்போது அந்த வார்த்தையின் அடிப்படையில நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். நடக்கும்போது நம்ம அதை மறப்போமா? மறக்கவே மாட்டோம். எப்ப மறப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாசிக்கும் போது அது ஒரு வசனம் வாசிச்சா ஒரு நிம்மதி கிடைக்குது அவ்வளவுதான் அப்படின்றது போல, ஜஸ்ட் என்னோட தேவைக்காகவும் அன்னைக்கு சமாதானம் இல்லை அப்படின்றதுக்காகவும் அன்னைக்கு தூக்கம் வரல அப்படின்றதுக்காகவும் எப்போ ஒரு வாட்டி நான் வேத வசனத்தை எடுத்து வாசிக்கின்றவனாக என்னுடைய சுயநலத்துக்காக அதை பயன்படுத்துகின்றவனாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமலும் ஏசப்பா பிதானா என்ன, அவர் பரிசுத்த ஆவியானவரா இருந்தா என்ன, அவர் மகனான என்ன அப்படின்றது போல அதை குறித்துதான எந்த கவலையும் இல்லாம நான் ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி உலக மனுஷர்களோட அவங்க இசைந்திருந்து உலக மனுஷர்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உலகம் எங்கிலும் இருக்கிறார்களே.
ஏன் அவங்களுக்கு இன்னைக்கும் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படாத நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனத்தை அன்றாட வாழ்க்கையில கரம் பிடிக்காம இருக்குன்றதுனாலதான், இல்லைங்களா? ஆனா நான் வந்துட்டு அதிகமா ஒரு 1 hour ஜெபிப்பேன், வேத வசனங்களை வாசிப்பேன், நான் ஆவியில நிரம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவியில நிரம்புறேன் அப்படின்னு சொன்னாலும், அதிக நேரம் நான் ஜபிக்கிறேன் அப்படின்னாலும், ஜபித்த ஜபம் சுயநலத்துக்காக ஜபிச்சு இருக்கிறானா, இல்லைன்னா இதோ இந்த உலகத்துக்குரிய தேவைகள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் என்கிறது போல நான் அதற்காகவே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன்னா, எல்லா விஷயங்களையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு, இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? அவர்களுக்குள்ள உலகத்துக்குரிய எல்லா விதமான அந்த நடக்கைகளும் காணப்படுறதுக்கு உண்டான எல்லா சாத்தியமும் இருக்கும். சரி, எபிரேயர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 14வது வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமென். பலமான அந்த ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களுக்கே பூர்ண வயதுள்ளவர்களாகிய அவர்களுக்கே தகும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா பலமான ஆகாரம் யாருக்கு அவசியமாக தேவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நன்மை தீமை இன்னது அப்படின்னு சொல்லி தெரியுது. தெரிஞ்சதுக்கு அடுத்து அவங்க பயிற்சியினால், பிராக்டிஸ், டெய்லி பிராக்டிஸ்னால, இல்லப்பா இந்த வார்த்தை இப்படி பேசக்கூடாது, கோவமா பேசக்கூடாது, உங்களுடைய வார்த்தை எப்பொழுதும் எப்படி இருக்கணும், நீங்க பேசும்போது உங்க வார்த்தைகள் வந்துட்டு எப்பொழுதும் இனிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். நீங்க பேசும் பொழுது நடுக்கத்தோட பயத்தோட நீங்க சாந்தமா அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் என்ன பண்றேன், இதை பிராக்டிஸ் பண்றேன். பெருப்புல இருந்து எனக்கு இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கல, ஆனா இப்ப நான் மாத்திக்கிறேன் அப்படின்றது போல வசனத்தை வாசிக்க வாசிக்க அத பயிற்சினால யாரெல்லாம் வந்துட்டு முயற்சி செய்து பெற்றுக்கொள்கிறார்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில அப்ளிகபிள் பண்றாங்களோ, ஞானேந்திரியங்களை உடையவர்களுக்கு ஆகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஞானேந்திரியங்களை உடையவர்கள் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாய் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, உங்களுடைய கண்கள் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, உங்களுடைய இருதய சிந்தை உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றது போல முற்றிலுமாக ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயது உள்ளவர்கள் ஆகிய உங்களுக்கு தான் தகும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இது கம்ப்ளீட்டா தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்படியா ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஒப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நிச்சயமா நீங்க ஜீவருச்சத்தின் கனியை புசிக்குகின்ற பலமான ஆகாரத்தை நீங்க புசிக்கக்கூடிய அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது, இல்லைங்களா? அதற்கு நம்ம என்ன பண்ணணுங்களா? பயிற்சி முயற்சி என்கின்றத நம்ம செய்யணும். நன்மை தீமை என்ன என்கிறத அறிஞ்சதுக்கு அடுத்து நன்மையை பின்பற்றுகிறதுக்கு உண்டான பயிற்சி முயற்சியை நம்ம செய்யணுமா இருக்கும். 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 6-7. 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 6-7. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆமென். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது சபைகள்ல எப்படிப்பட்டவர்கள் வசனத்தை விட்டு விலகி போகிறவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனத்தை கேட்டும் அதை கரைப்பிடிக்காம இருக்கிறவங்க, பயிற்சி முயற்சி செய்யாம வசனத்தை ஜஸ்ட் காதுலயே கேட்டுட்டு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? உணர்வு இல்லாதவர்களா மாறிடுவாங்க. ஒரு காலத்துக்கு டெய்லி பிராக்டிஸ் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெறும் கேட்டு வாவ் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு வசனம், ஆஹா எனக்கு சமாதானமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே மறந்துட்டு அது தன்னுடைய வாழ்க்கையில அப்ளிகபிள் பண்ணாமலே போகும்போது அந்த இருதயம் உணர்வில்லாத இருதயமாக மாறிடும், இல்லைங்களா? ஆனா அதன்படி நம்ம கவனிச்சு அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அதன் அடிப்படையில நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும்? அடுத்தடுத்து ஒவ்வொரு வசனங்களை கேட்கும்போது இதை அப்ளிகபிள் பண்ணணும், இதன்படி நான் மாற்றிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு உணர்வுபூர்வமாவே தெரிய வரும். அப்போ என்ன ஆகும்? ஜீவருச்சம் என்கின்ற அந்த கனியை புசிக்கின்றவரை போல நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கின்றவர்களாக அந்த முழு தகுதியை நம்மளுக்கு இதன் மூலியமாக கிடைக்கும். ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல, நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், ஒருவன் புதிதாய் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
ஜலத்தினாலும் ஆவினாலையும் ஒருவன் பெறாமல் போனால் அவன் பரலோக ராஜ்யத்தை கண்டடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா புதிதாய் பொறுப்பது அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜலத்தினால் பெருக்கின்றது. இங்க பாருங்களேன், தீமோத்தி வசனத்துல நம்ம கவனிச்சோம், சில பெண் பிள்ளைகள் எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் அது கற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கின்றவர்கள் தான் வஞ்சிக்கப்படுகின்ற போதனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வஞ்சிக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க ஜலத்தினால பிறந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜலத்தினால பிறந்தாங்க, ஆனா ஆவினால பெருக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. ஆவில பெருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன, வசனத்தை அப்ளிகபிள் பண்ணிட்டு அந்த வார்த்தையின் அடிப்படையில தங்களை மாற்றிக்கொள்ளுகிறதுக்கு மறந்துட்டாங்க. முறுமுறுக்காமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஒரு விஷயம் கிடைச்சாலே அதை வச்சு சமாதானத்தை இழக்கின்ற முணுமுறுக்கின்ற அந்த காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காரியத்தை பேசுற அப்படின்னா அதோடைய நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கணும். என்ன, இந்த சகோதரிக்குள்ளேயும் இந்த சகோதரனுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு குறைபாடு இருக்கு, இந்த குறைபாடுல அவங்கள எப்படி அவங்க பெலனடிகிறதுக்கு, இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருந்து அவங்க நிறைவா மாறுறதுக்கு, அது எல்லா விஷயங்களையும் விட்டு ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு பாத்திரமா மாறுறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், எப்படி சொல்ல முடியும்? நல்ல நோக்கத்து நாம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற, அதனால அவங்களும் பிரவேசிக்கணுன்றதுக்காக பேசுறது. இது எனக்கு பிடிக்கல, அந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பேசுற விஷயங்கள் எப்படி இருக்கும்? இது உலகத்திலயும் இருக்கு இந்த வழக்கம். குறைய பேசுறது, அது எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க அப்படி சொன்னது எனக்கு சட்டே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, மற்றவர்கள் மேல குற்றத்தை சுமத்துக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு கிடைச்சாலும் காரணத்தை நீங்க சுமத்தாம அதை எடுத்து பயன்படுத்தாம கிறிஸ்து இயேசு உங்களை சேர்த்து கொண்டு மன்னிச்சது போலவே நீங்களும் மன்னிச்சிருங்க. அவங்க பலவீனமா இருக்கிறதுனால நிச்சயமா அவங்களுடைய உதடுகள் வார்த்தையிலிருந்து அப்படிப்பட்ட மாம்சத்துக்குரிய வார்த்தைகள் வருகின்றதுக்கு உண்டான எல்லா விதமான சாத்தியமும் இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணி மன்னிச்சிருங்க. ஆமா, அவங்க பலவீனமா இருக்கிறதுனால அந்த வார்த்தையை விட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? அதே காரணத்தை பயன்படுத்தி அவங்களை பகைக்கின்றவர்களாக நம்ம இருக்கக்கூடாது, இல்லைங்களா? யோவான் 12வது அதிகாரம் 37-40. யோவான் 12வது அதிகாரம் 37-40. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஆமென், ஆமென். இந்த வசனம் ஏசாயா 6வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும், இல்லைங்களா? சேனைகளின் கர்த்தராகிய ஏசப்பாவை ஏசாயா தீர்க்கதரிசி வந்துட்டு பாக்குறாரு, இல்லைங்களா? ஆவிக்குள்ளாயிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் பாக்குறாரு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லி அங்க கேருபைகள்னால போற்றப்படுகிறாரு. அதெல்லாம் காட்சியை பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஐயோ, இதோ அசுத்தமான மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்கின்ற நான், அசுத்தமான உதடு உள்ள நான், சேனைகளின் கர்த்தரை என் கண்கள்னால கண்டதுனால நான் சாகக்கூடிய ஒரு மனுஷனா மாறிட்டேனே, நான் செத்துருவேனே அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா வந்துட்டு என்ன பண்றாரு? அவரை தொட்டு அவரை சுத்திகரிச்சு அதுக்கடுத்து யார் என்னுடைய காரியமாக போவார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஏசாயா சொல்றாரு. ஏசாயா சொன்னதுக்கு அடுத்து ஏசப்பா என்னன்னு சொல்றாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீ போய் நான் சொல்றத சொல்லணும், ஆனா அவங்க கேட்டு உணராதபடிக்கு அவர்களுடைய கண்களுக்கு சாயத்தை பூசு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நம்ம பாக்குறது ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்துல. ஏசப்பா தன்னுடைய வருகையை குறிச்சு தான் ஒரு மனுஷ சாயல்ல வெளிப்படுவார் என்கிறது குறித்தான அநேக விஷயங்களை அங்கங்க சொல்லியிருப்பாரு, இல்லைங்களா? ஒரே இடத்துல எழுதாம அந்தந்த இடங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல எழுதியிருப்பாரு, இல்லைங்களா? யார் அதை தெரிஞ்சுப்பாங்க? யார் கர்த்தருடைய வேதாமத்தை தேடி வாசிப்பாங்களோ, யார் தேடி வாசிப்பாங்க? அது கூடிய ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க, அதை குறிச்சுதான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, கர்த்தரை குறித்துதான அன்பு இருக்கிறவங்க அதை தேடி வாசித்து ஆண்டவர் கேட்டது போல தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகின்றவர்கள் அதை தேடி வாசித்து அதன்படி தன்னை மாற்றிப்பாங்க. ஏசப்பா அதுதான் சொல்றாரு. இந்த ஜனங்க ஏசப்பா எவ்வளவு அற்புதத்தை செஞ்சா கூட ஏசப்பாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்காம, ஏசப்பா தான் பிதா அப்படின்ற அந்த உணர்வு இல்லாம ஏசப்பாவுடைய முதல் வருகையில நிறைய பேர் ஏசப்பாவை மறுதளிச்சாங்களே, ஏசப்பாவை ஏற்றுக்காம போனாங்களே இஸ்ரேல் ஜனங்கள்ல பெரும்பாலும் பேரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களுடைய இருதயத்தை கடினமாக்குனது கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. எப்படி கடினமாச்சு? உலகத்தின் மேல் பற்றுதல் எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாகுமோ, ஜனங்கள் காண வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய தான தர்மங்களை செய்கிறார்கள், ஜனங்கள் காண வேண்டும் என்று சொல்லி ஜபம் செய்கிறார்கள். இதோ அவர்கள்
தேவனுடைய வசனத்தின் மூலியமாக இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும் என்கிறதுக்காக அதை எடுத்து பயன்படுத்துகின்றவர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய தேவ பக்தி விருதவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டே வந்தாரு இல்லைங்களா? அதனால தான் அவர்களுடைய இருதயம் கடினமாக இருக்கு, உணர்வு இல்லாம இருக்கு. அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேட்காமலும் இருதயம் உணர்வடியாமலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? இன்னைக்கு ஏசப்பாவுடைய 2ஆம் வருகையில நாம இருக்கோம். நாம இவங்களை பார்த்து புத்தி கத்துக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்து மேல நம்மளுடைய சிந்தை திரும்பாதபடிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எடுத்திருக்கிற இந்த டிசிஷன் பர்ஃபெக்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசிக்கணும். ஐயோ ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கலையே, ஐயோ எனக்கே இது நடந்துடுச்சு, ஒருவேளை நான் இருந்தது போல பழைய போலவே இருந்திருந்தா நல்லா இருந்துச்சோ என்னமோ அப்படின்றது போல ஆண்டவரை ஏற்றுகின்றதே ஒரு தவறான காரியம் என்கின்றது போலியான சில சிந்தனைகள் உங்களுக்குள்ள வருகிறதா? நம்ம யாருக்குள்ள வந்தாலும் அப்படி வர்றதுக்கு உண்டான காரணம் இந்த உலகத்தின் மேல கவனம் என்கிறது, ஈர்ப்பு என்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, கம்பேரிசன் என்கிறது வரும் பொழுது ஏதோ எழுந்தது போல இப்படிப்பட்ட வார்த்தைகளும் இப்படிப்பட்ட சித்தைகளும் பிசாசு கொடுக்குறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. ஏசப்பாவுடைய வசனம் நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை ஏதோ நம்மளுடைய உதடுகளையும் நம்மளுடைய நாவலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி உபாகமம் 30வது அதிகாரத்துல 11 14வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வசனம் வானத்துக்கு மேலானதல்ல, பூமியின் தாழ்விடத்துல இருக்கின்ற அவ்வளவு கீழே இருக்கின்ற நமக்கு எட்டாவது தூரத்துல இருக்கிற விஷயங்கள் அல்ல. அன்றாட வாழ்க்கையில நான் ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி நேசிக்கணும் அப்படின்ற அந்த விஷயங்களை தான் ஏசப்பா மனுஷனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிச்சுதான் பேசி இருக்கிறாரு. அதனால இதெல்லாம் கடைபிடிக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டம், இது மிகவும் கடினமானது. இந்த உலகத்துல பொய் பேசுற ஜனங்கள் மத்தியில நான் பொய் சொல்லாம எப்படி இருக்க முடியும்? ஏமாத்துற ஜனங்க மத்தியில நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா ஏமாத்துறது இல்லை, என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக நான் வேலையை செய்கின்றதுக்காக தான் இதை நான் செய்யறேன் அப்படின்றது போல. அதனால இந்த வசனம் கடினம் அப்படின்னு சொல்லி நம்மளால யாராலையும் சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி நம்ம சொல்றவங்களா இருந்தோம்னா துணிகரமா நம்ம பாவத்தை செய்ய துணிஞ்சிட்டோம்னு சொல்லி அர்த்தம். ஆனா தாவீதன் சங்கீதக்காரனாகிய தாவீது என்னன்னு சொல்றாரு அப்படின்றத வசனத்தின் மூலியமா கவனிக்கலாம். சங்கீதம் 19வது அதிகாரம் 13வது வசனம். சங்கீதம் 19வது அதிகாரம் 13வது வசனம். துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஆமென். என்னங்களா? துணிகரமான பாவத்தை செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறாரு இல்லைங்களா? நாமளும் அவ்வளோதான், ஆண்டவரே உம்முடைய வசனம் இப்படி இருக்கிறது, அதனால உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில நான் நடந்து கொள்ளணும், இதுக்கு விரோதமா நான் பாவத்தை செய்யக்கூடாது. ஜபிச்சுட்டு உலகத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த உலகத்தின் ஈர்ப்பு இருக்கு இல்லைங்களா, அவனவன் தன்னுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அப்படின்றது போல நீங்க உங்க சுய இச்சையாக நீங்க அதுல கவனத்தை செலுத்துறீங்க. கவனத்தை செலுத்தும் போது அதை விரும்புறீங்க. அந்த விருப்பமே நாளைக்கு ஒரு பாவம் கர்ப்பதரித்து மரணத்தை பிறப்பிக்கும் என்கிறது நம்மளுக்குள்ள நடந்துரும். இல்ல இசப்பா இதை விடணும்னு நினைக்கிறேன் ஆனா முடிய மாட்டேங்குது அப்படின்னா விடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இல்லை. அதுக்குண்டான முயற்சி என்கிறது இருக்கு இல்லைங்களா? எந்த ஒரு மொபைல், எந்த சோசியல் மீடியா, எந்த ஆப் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணீங்களா? இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்றது நம்ம கையில இருக்கல. இன்னைக்கு அது அத்தியாவசிய ஒரு பொருளா நம்மளுடைய வாழ்க்கையில மாறிட்டு இருக்கு. ஆனா வேலையை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக அதை பயன்படுத்துறது அத்தியாவசியம் என்கிறத போல வைத்துக் கொள்ளலாம். ஆனா அது இல்லாம நம்ம உயிர் வாழ முடியாது அப்படின்றது போல இல்ல. இன்னைக்கு நல்ல விஷயங்களுக்காக அதை எடுத்து பயன்படுத்தலாம். இன்னைக்கு வேத வசனங்களை கேட்டுட்டு இருக்கோம், பைபிள் ஆப்பை வச்சு பைபிள் வசனங்களை வாசிப்போம், ஆடியோ பைபிளை கேட்போம். இதோ இன்னைக்கு நேத்து கொடுத்திருக்கின்ற அந்த செய்திகளை நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் நம்ம கேட்போம் இல்லைங்களா? இப்படி நன்மையான விஷயத்துக்காக அதை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அது நன்மை. லூக்கா 12வது அதிகாரம் 47 48. லூக்கா 12வது அதிகாரம் 47 48. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். ஆமென்.
ஆமென். என்னங்களா? தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாத அந்த வேலைக்காரனுக்கு அதிக அடிகள் விழும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆனா அறியாமல் இதோ தண்டனைக்கு யோக்கியமானதை செய்தவனுக்கு கொஞ்சம் அடிகள் விழும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவனுக்கும் தண்டனை இருக்கு. அவன் அறியாமையினால தான் அவன் அந்த பாவங்களையே செய்து கொண்டு வருகிறான். அவனுக்கும் ஆண்டவர் தண்டனையை கொடுப்பாரு. ஆனா அறிஞ்சிருந்து செய்யறவன் இருக்கிறான் இல்லைங்களா, அவனுக்கு தான் அதிக அடிகள் விழும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதிக அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வேற யாரையும் கிடையாது. ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற உங்களையும் என்னையும் தான். ஆண்டவர் அதிகமாக அறிந்திருக்கிறவர்கள் நாம். எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனுக்கிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்க்கப்படும் இல்லைங்களா? நமக்கு அநேக ரகசியங்களை நம்முடைய கரங்கள் மூலியமாக அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்திருக்கிறாரு. அவரால் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய வார்த்தை கேட்டதன்படியாக இணங்காமல் இருக்கும் பொழுது அதிக அடிகள் கைவிடப்படுகின்ற நிலைமைக்கு தள்ளப்படும். அந்த ஜீவருச்சத்தை கனியை புசிக்கின்ற தகுதி என்கிறது பகுத்தறிவு இருந்தாலும் அத ஜீவருச்சத்தை புசிக்கின்ற அந்த தகுதி என்கிறது நம்மளுக்கு இருக்காது. அந்த தகுதி எப்போ வரும் நம்மளுக்குள்ள? அந்த தகுதி நம்மளுக்குள்ள எப்போ வரும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். என்னிடத்திலிருந்து நீங்க சமாதானமா இருக்க வேண்டும் என்று தான் நான் உங்களுக்கு இவைகளை சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னங்களா? என்னிடத்திலிருந்து அப்படின்னு சொன்னா ஏசப்பா ஒரு லிஸ்ட்டை சொல்லிட்டு வராங்க. இந்த உலகம் உங்களை பகைக்கும் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? இந்த உலகம் நீங்க என்னுடைய வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் இருக்கும். அந்த வசனத்தை கை கொள்ளாமல் இருக்கிறவர்களும் இந்த பாவத்தை விரும்புகிறவர்களாக இருக்கின்ற பாவத்தின் மனுஷர்கள் மூலியமா உங்களுக்கு உபத்திரவங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. திருடங்கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்படின்னா ஏசப்பாவே மாம்சத்துல மனுஷகுமாரனா வந்ததுக்கு அடுத்து நித்திய ஜீவன் என்கின்ற ஜீவருச்சத்தின் கனியை புசிக்கின்ற தகுதி உள்ளவராக எப்பொழுது மாறினார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கற்பித்த அவருடைய வசனங்களுக்கு அவரே தம்மை ஒப்பு கொடுத்து அந்த வசனத்தை அவருடைய வாழ்க்கையில் அவர் கரப்பிடித்து நடந்ததுனால தான் நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். எனக்கும் உபதிரவம் இருந்துச்சு, ஆனா உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லா நாட்களும் நான் உங்களோட இருப்பேன். உங்களையும் நான் எப்படி வெற்றி பெற்றேனோ அதன்படியாகவே உங்களையும் வெற்றி பெறும்படியாக நான் உதவி செய்வேன். அதனால தான் அவர் துணையாளர். அதனால தான் அவர் யாரா இருக்கிறார்? நம்மளுக்கு தேற்றற வாளன் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. தேவனால் உண்டான எல்லாம் உலகத்தை ஜெயித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்துல இருக்கு. வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். தேவனால் உண்டாகிற எல்லாமே இதோ என்ன பண்ணுங்களா? இந்த உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் ஜெயிக்கும். அப்படின்னா இந்த உலகத்தை ஜெயிக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நம்ம இழக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் பிசாசு எப்போ முயற்சி எடுப்பான். ஆனா அந்த விசுவாசத்தை நம்ம எழுதிடவே கூடாது. ஆண்டவர் இதுக்கு முன்பதாகவே அவர் சொல்லி இருக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சிட்டு என்ன பண்ணணும்? ஆண்டவரே நன்றி ஏசப்பா, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில இது எனக்கு நடந்துச்சு, தேங்க்யூ ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்கிறவர்களா இருக்கணும். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 21வது வசனம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். ஆமென். இங்க பாத்தீங்களா? ஏசப்பாக்கு மனுஷன் தன்னோட இருக்கிறதுலயும் ஏதோ தன்னோட ஒருவனா எண்ணப்படுறதுலயும் அவருக்கு அதை குறித்துதான எந்த வெறுப்பும் ஏசப்பா கிடையாது. பாபேல் கோபுரத்தை கட்டும் போதாகட்டும், இல்லைன்னா இதோ நன்மை தீமை என்கின்ற அந்த உணர்வு மனுஷனுக்குள்ள வந்ததுக்கு அடுத்தாகட்டும், மனுஷன் என்னோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா எப்பவும் நினைக்கல. எப்போ அவன் தன்னோட இருக்கணும் அப்படின்றது தான் அவர் நினைச்சதுனால தான் நம்ம பாவிகளா இருக்கும்போது அவர் தம்முடைய ஜீவனையே நம்மளுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? நம்மளை தகுதிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த எல்லா விஷயங்களையும் நம்மளுக்காக பண்ணாரு.
நம்மளை தகுதிப்படுத்துறதுக்கு அடுத்து எசப்பா என்ன பண்ணுவாரா? இதோ யார் ஜெயம் பெறுகிறானோ அவனை தன்னோட சிங்காசனத்துல அமரும்படியா செய்வாராம். இல்லைங்களா? ஹல்லேலூயா. அப்படின்னா எவ்வளவு பெரிய தேவன் நம்மளுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கொலோசியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. கடைசி வசனம் கொலோசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஆமென். என்னங்களா? மாம்ச சிந்தையினால இருமாப்பு கொண்ட எந்த மனுஷர்களும் கூட உங்களுடைய பந்தய பொருளை கொள்ளையாடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பந்தய பொருள் அப்படின்னு சொன்ன என்ன? ஜீவ கிரீடம், நித்திய ஜீவன், ஜீவருச்சத்தின் கனி அப்படின்னு சொல்ல நம்ம வசனத்துல பார்த்தோம் இல்லைங்களா? அதை நம்ம எழுந்து போறதுக்கு மாம்ச சிந்தையினால இருமாப்பு கொண்டவர்கள் உங்களை சுற்றிலும் இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க வந்துட்டு இந்த உலகத்தின் மேல் நம்மளுக்கு ஈர்ப்பு உண்டாகிறதுக்கு இந்த உலகத்துக்குரிய அநேக விஷயங்களை குறித்து பேசலாம். இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சிச்சு, இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளாட் வாங்கினேன், ஏதோ இன்னைக்கு இந்த பெரிய பெரிய உயர்வுகளை நான் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி. அப்போ கம்பேரிசமோ உங்களுக்குள்ள அதை பார்க்கும்போது ஒரு வருத்தமோ ஏதோ எழுந்தது போலியான ஒரு சில சிந்தையும் உங்களுக்குள்ள உண்டாகுதா? இல்லை, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் நிமித்தமாக இந்த உலகத்துக்குரிய எந்த விஷயங்களா இருக்கட்டும் அதை இழப்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்க மாட்டேன், அது குப்பை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. நாமளும் அவ்வளவுதான். இன்னைக்கு ஏசப்பா நிமித்தமாக அவருடைய வசனத்தை நம்ம கரைப்பிடித்து நடக்கின்றதன் மூலியமாக எந்த விஷயங்களை நம்ம இழந்திருந்தாலும் அது எல்லாமே நம்மளுடைய ஆத்துமாக்கு ஆதாயமும் லாபமா இருக்கும் அப்படின்றத அறிஞ்சுக்கணும். மாம்ச சிந்தையினால இருமாப்பு கொண்டிருக்கிற எந்த மனுஷர்களுக்கும் நம்மளுடைய பந்தய பொருளை எழுந்து போறதுக்கு நம்ம இடத்த கொடுக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கலாம். ஏசப்பா இவ்வளவு நேரமும் நம்மளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஃபைனல் பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஆம் கர்த்தரே, அப்பா நீர் உன் பிள்ளைகளாகிய நாங்கள் என்றென்றுக்கும் உம்மோடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்கின்றதுக்காகத்தான் அப்பா நீங்கள் உங்களுடைய சம்பத்தை சேர்க்கும் அந்நாளில் உன் பிள்ளைகளாகிய எங்களை தான் நீர் சம்பத்து என்று சொல்லியிருக்கிறேன். ஆம், நீர் எங்கள் மேல் அவ்வளவு அன்பு கூறுகின்ற தேவன். எவ்வளவு என்றால் அப்பா எங்களுக்காக உங்களுடைய ஜீவனையே கொடுக்கின்ற அளவுக்கு நீர் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கின்ற தேவனாக இருக்கிறீர் ராஜா. உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு எங்களுடைய இருதயத்திற்குள் அப்பா இருமாப்பான சிந்தைகளை கொண்டு வருகின்றதுக்கு, எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகின்றதுக்கு, உலகத்தின் மேல் ஈர்ப்பை அப்பா கொண்டு வருகின்ற எல்லா மாம்ச இச்சையின் எல்லா எண்ணங்களையும் ஏசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் எடுத்து போடுகின்றோம். ஏசுப்பா உங்களுடைய கரம் உன் பிள்ளைகளாகி எங்க ஒவ்வொருத்தரும் மேலேயும் இறங்கட்டும். ஏசுப்பா நீங்க இந்த உலகத்தில் வெற்றி பெற்றது போலவே அப்பா உன் பிள்ளைகளாகிய நாங்களும் ராஜா இந்த உலகத்தில் உம்முடைய வசனத்தை கைகொண்டு நடக்கும் பொழுது எங்களுக்கு சம்பவிக்கின்ற எந்த உபத்திரத்தை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் ராஜா அப்பா உங்களுடைய ஆவினால் அப்பா திருடமாக நிலைத்து நின்று அப்பா தைரியமாக கர்த்தாவே போராடுகின்றதுக்கு உம்முடைய பரிசுத்தாவினால் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா நீங்க உதவி செய்கின்றதுக்காக நன்றி துணையாளரே. அப்பா என் தேவனாகிய கர்த்தரே, அப்பா உம்முடைய வருகையானது மிகவும் சமீபத்தில் இருக்கின்றது ராஜா. அப்பா உம்முடைய வருகைக்கு எல்லா விதத்திலையும் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகின்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாமல் உம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு நடக்கின்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா உம்முடைய வசனங்களை கர்த்தாவே அப்பா நாங்கள் அறிந்து கொண்டால் போதாது அப்பா, அதுக்கு ஏற்றதன்படியாக ராஜா நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதை குறித்துதான பகுத்தறிவு உன் பிள்ளைகளாகி எங்களுக்குள் அப்பா வந்து விட்ட பிறகு அதுக்குண்டான அப்பா அந்த முயற்சி பயிற்சி என்கின்றத அப்பா ஞானேந்திரிய உடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும் கர்த்தரே. அப்பா பூர்ண வயது உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும் கர்த்தரே. அப்படியாக எங்களை மாற்றும் தகப்பனே, நீர் மாற்றிருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் தகப்பனே. அப்பா என் ஆண்டவராகிய கர்த்தரே, இனி கொஞ்ச தூரம் தான் இருக்கிறது அப்பா, எங்களுக்கு பலனை தாரும். எப்படியாக சீஷர்களுக்கு அப்பா இதோ ராஜா அப்போஸ்தலனாகிய அப்பா பேதுரு அப்பா அப்போஸ்தலர்கள் அவர்களுக்காக ராஜா அப்பா எங்களுடைய விசுவாசத்தை கூட்டுகின்ற பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை கூட்டுகின்றதுக்காக ஜபித்த என் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை கூட்டுங்க ஏசப்பா. அப்பா எங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா.
நீங்க எங்களை பலப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தரை. என் ஆண்டவராகிய கர்த்தரை, உம்மோடு திருக்கரங்கள்ல எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்துல இந்த ஜெபத்தை ஏற்கின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். Praise Lord, brothers. Praise Lord, sisters.